ப்ரோ கோழியில் பாரு ப்ரோ, நான் இப்போ தான் வீட்டில் வந்து சாயங்காலம் ப்ரோ தவிடு வரைச்சிட்டு வரேன். இந்த கோழி எப்படி வரும்னு பாரு ப்ரோ. அவ்வளோ கோழியும் என் காலை சுற்றிட்டே நிற்கும் ப்ரோ கிட்ட வந்து நின்று. இப்படி இருக்கிறதுல ஆனந்தம் இருக்கும், அதெல்லாம் சும்மா வெளியே ஜாலியாக சுற்றுது அப்படிலாம் இருக்கிறதுல ஜாலியாக இருக்கும் ப்ரோ. அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு வந்தேன் ப்ரோ. சரி வந்து கோழிக்கு இற போடுவோமே அப்படின்னு சொல்லி வந்து தவிடெல்லாம் வரைச்சிட்டு வந்தேன் ப்ரோ. இதில் இற வைக்கலான்னு போனேன் ப்ரோ. சரி உள்ளே போய் இற வச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லில் கொஞ்சம் இற வச்சுட்டு போனேன் ப்ரோ. ஆனால் கொஞ்சம் கூட இங்கே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மிச்ச கோழியெல்லாம் கூட்டுக்குள்ளே இருக்கும் ப்ரோ. அதான் கூட்டுக்குள்ளே இற வைக்க போயிடுவோம் ப்ரோ. இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. பாரு ப்ரோ, கோழியில் பாரு ப்ரோ எப்படி வந்துருக்குன்னு. ஃபுல்லாகவே நெய். கொஞ்ச நேரம் கோழி வீடியோ தான் ப்ரோ இருந்து எடுத்தேன். நம்மளும் கோழி வீடியோலாம் போட்டு கொஞ்சம் நாளாகும் ப்ரோ. அதான் சரி கோழி வீடியோ எடுத்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ரோ. என் ஃப்ரெண்டு வந்திருந்தான் ப்ரோ. அதனால் சரி ஃப்ரெண்டை வச்சு ஃபோனை கொடுத்து ஃப்ரெண்டை வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு கோழிக்கெல்லாம் இற வச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. இதான் ப்ரோ கருங்கோழி ஜோடி. இன்றைக்கி இது நல்லா இருக்கும் ப்ரோ. வீடியோலாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. பாருங்கள் ப்ரோ வீடியோ. இந்த வீடியோ தான் ப்ரோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி அப்படியே வீடியோலாம் எடுப்போம், எல்லா கோழியும் எடுப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்லி எடுப்பேன். அப்படி இங்கு பட்டில் இன்னைக்கு கொஞ்சம் முட்டை வந்து மறுபடியும் மூக்கு உடைச்சிருக்கு ப்ரோ. ஒரு 3-4 முட்டை இங்கு பட்டில் மறுபடியும் மூக்கு உடைச்சிருக்கு. நான் அடுத்து கொஞ்சம் கழித்து இங்கு பட்டரை போய் அது ஒரு வீடியோ எடுத்துனே போடுவேன் ப்ரோ. இப்போ இந்த வீடியோவை எடுப்போம்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன் ப்ரோ. இப்போ கோழி கொஞ்சம் தான் ப்ரோ வரான். இனி போக கொஞ்சம் கொஞ்சமாக கோழி இங்கே வந்துடும் ப்ரோ. அங்கே டிவி சாப்பிட்டதில் உள்ளே வந்துடும். அந்த டப்பாயில் வர தண்ணி இல்லை ப்ரோ. டப்பாயெல்லாம் கழுவணும், கழுவி தண்ணி வேறு பிடிக்கணும். தண்ணி அவ்வளோ கோழி தட்டி போட்டுட்டு ப்ரோ. இல்லைன்னா அவரை கோழி அந்த தண்ணி வச்சிடலாம். இனி அடுத்த இங்கு பெட்டரில் குஞ்சு வச்சிருக்கேன் ப்ரோ. அந்த குஞ்சு என்னென்ன இற போடுவேன் அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு காட்டியேன் ப்ரோ. இப்போ தான் தண்ணி வெளியேருந்து பிடிச்சிருந்தேன். அந்த டப்பாயை நல்லா கழுவுனேன். உள்ளெல்லாம் அழுக்காக இருந்த மண் மாதிரி. அதெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. அப்படியே அதை கழுவி க்ளீன் பண்ணிட்டு தண்ணி வச்சேன் ப்ரோ. தண்ணி ஊற்ற போகிறேன். இனி தான் ஊற்றுவேன். குடத்தில் பிடிச்சிட்டு வேறு வந்தேன்னா க்ளீன் பண்ணிட்டு தண்ணி அப்படியே ஊற்றி வச்சுக்கிட்டு குடத்தை வந்து ஒரு சைடில் வச்சுட்டு அப்படியே ஃபோன் வாங்கி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ரோ. நம்ம ஃப்ரெண்டுக்கார இங்கே ஃபோன் வந்து சொன்னா. சரி அதனால சரி ஃபோனை நான் வாங்கி நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ப்ரோ. இது இன்றைக்கி கோழி சவுண்டோடி கிளியராக கேட்கும் ப்ரோ. நம்ம அந்த மாதிரி தான் ப்ரோ எடுத்தேன். கோழி கடந்து கத்தம் அந்த சவுண்டெல்லாம் கிளியராக அந்த வீடியோவில் கேட்கும் ப்ரோ. பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. கோழி சவுண்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ. என்னென்னதில் எனக்கு இதில் என் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும் எல்லா வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் ப்ரோ யூடியூப்பில். எனக்கு பிடிக்கிறது எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ வீடியோவில். வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் ப்ரோ எல்லோரும். எல்லா வீடியோவும் நான் போடுவேன் ப்ரோ. இன்றைக்கி கோழிலாம் ஜம்முனி வந்து நின்று ஜாலியாக வந்துருந்து இற துணியில் பாரு ப்ரோ. ஃபோன் கேமரா தான் ப்ரோ சில நேரம் கொஞ்சம் இதாகும், டல்லாகி ஓடுது ப்ரோ. அதான் என்னன்னு தெரியல. இந்த கோழி மட்டும் அப்படி இந்த கோழி வந்து சளி இருக்குது ப்ரோ. அதில் ஒரு கோழி நல்லா அந்த கோழிக்கு அதுக்கு மருந்து வாங்கணும் ப்ரோ. முன்னாடி ஒரு மருந்து 250 ரூபா வாங்கணும் ப்ரோ. அந்த மருந்து தீர்ந்துட்டு அடுத்து தான் மருந்து வாங்கணும் ப்ரோ. மருந்துலாம் வாங்கி கோழிக்கு சளிக்கு கொடுக்கணும் ப்ரோ. திடீர்னு சளி இது வந்துடும் ப்ரோ கோழிகளுக்கு. கொஞ்சம் மருந்து கொடுத்து குணமானோன்னா மறுபடியும் சளி அந்த மாதிரி கோழிகளுக்கு வந்து மறுபடியும் மருந்தெல்லாம் அரைச்சி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் குணமாகும். மறுபடியும் தண்ணி மாற்றி எதாவது குடித்து எப்படியாவது வந்துடும் ப்ரோ சளி இதெல்லாம். அதான் நீ எல்லா மருந்தெல்லாம் கொடுத்து கிளியராக்கிட்டு கோழிக்கு வந்துட்டு பேர் எங்கள் வீட்டில் அடை வச்சுட்டேன்னா எல்லாம் அப்படியே எடுத்து விட்டு எப்படியாவது ஒரு 100 கோழி வளர்க்குன்னு ஒரு ஆசை ப்ரோ. அதே மாதிரி ப்ரோ நிறைய பேர் சொல்லியா ப்ரோ
கோழி வீடியோ போட்டதுக்கு இதை வச்சுன்னா கோடீஸ்வரனா ஆக போகிறேன். நீ என்ன கோழி வச்சு கோடீஸ்வரனா ஆக போகிறான் அப்படின்னு சொல்லி நிறைய சில ப்ரோ கமெண்ட் பண்ணியா ப்ரோ. கோடீஸ்வரனா ஆகியதுக்கெல்லாம் கோழி வீடியோ போட மாட்டோம் ப்ரோ. நீ வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு உனக்கு நேரம் போகும் ப்ரோ. கோழி விடல ஏற போட்டுட்டு வீட்டோட வெளியே போக தோணாது. அதே மாதிரி நீ புறா வளர்த்தாலும் அதே மாதிரி தான் ப்ரோ இருக்கும். புறா வளர்த்தினா 4 மணினா புறா இற போடணும், காலத்து ஒரு டைம் இற போடணும், மத்தியானம் வேலைக்கு போய்ட்டு வந்து இற போடணும். அப்படி இருக்கும்போது ஒன்றும் நேரம் போகிறதே தெரியாது ப்ரோ யாருக்குமே. ப்ரோ நான் ப்ரோனி வச்சு வெளியே பழகிட்டேன் ப்ரோ. யாரும் தப்பாக நினச்சிக்காதுங்க. இப்படியே பேசுகிறேன் ப்ரோ வீடியோவில். எல்லாரையுமே தான் ப்ரோ சேர்த்து ப்ரோனி பேசுவேன். யாருமே ஒரே ப்ரோவை குறிப்பிட்டு சொல்லி சொல்லாதுங்க ப்ரோ. அப்படி இருக்கும்போது நேரம் போகிறதே தெரியாது ப்ரோ. அதனால தான் அப்படியே வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். கோழி வளர்த்து நம்ம புறா வளர்த்தேன் ப்ரோ. அதில் கொஞ்சம் நோய் வந்து நிறையா புறா அடி வாங்கிட்டு ப்ரோ. அந்த சரி புறாவை கொடுத்துட்டு கோழி வளர்க்க ஆரம்பித்தேன். ஆனால் புறா வளர்த்த டைம் ஒரு 3 கோழி உண்டு. சரி அதுக்கப்புறம் இங்கு பேட்ரு வாங்கினேன் ஃப்ரெண்ட்டை கேட்டு. அப்போ ஒரு இங்கு பேட்ரு வாங்கி வச்சு அடை வச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. அப்படி வச்சதில் தான் ஒரு 10 குஞ்சு பொரிச்சு ப்ரோ. அதில் ஒரு 3 குஞ்சு இறந்துட்டு, அது ஒரு 2 குஞ்சு தண்ணிக்குள்ளே இருந்து வேறு இறந்துட்டு, அது போக ஒரு 7-8 கோழி அதில் உண்டு ப்ரோ. அந்த கோழியில் வந்து இப்போ ஒரு கோழி முட்டை போட்டு ப்ரோ. கரெக்டாக ஒரு 7 மாதம் ஆகும் கோழி இங்கிட்டேருந்து எடுத்துவிட்டு இப்போ முட்டை போட்டுட்ருக்கு. சரி அதான் கண்டினியூ அப்படியே வீடியோ போடுவோம் எல்லா கோழியுமே. ஒரு கோழி பறந்து போனதை பார்த்தீங்களா ப்ரோ. அதான் அப்படியே கண்டினியூவாக வீடியோ போட்டுட்ருக்கேன் ப்ரோ. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. ஏன்னா அடுத்து வந்து முயல் வளர்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது ப்ரோ. கூடிய சீக்கிரம் முயல் வளர்ப்பேன். அந்த வீடியோவும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ. அப்படி ஒன்று ஒன்றா வளர்க்கணும்னு இருக்கேன் ப்ரோ. வாத்து முட்டை வச்சுருந்தேன் ப்ரோ ஒரு 10 நாள். அதில் 2 முட்டை தான் குஞ்சு இருக்குது. அது 2 பொறிக்குமான்னு தெரில. இங்கே பட்டில் தான் இருக்குது. 28 நாள் ஆகும்னு யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலே சொன்னாங்க. அதை பற்றி தெரியலை. அது பொறிச்சுன்னா நான் அந்த வீடியோவும் போடுவேன் ப்ரோ. அடுத்த வான்கோழி எப்படிலாம் வளர்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது ப்ரோ. கூடு கட்டணும் ப்ரோ. கொஞ்சம் பெரிய கூடு. போய் சின்ன கூடு ப்ரோ. அது இந்த ஒரு வாசலும் தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் கோழி எல்லாமே இருக்குது, அடைஞ்சிருக்கேன். அதே ஒரு பெரிய கூடு கட்டோம்னா ஃப்ரீயாக இருக்குங்களா ப்ரோ. அதுக்காண்டி ஒரு பெரிய கூடு கட்டலான்னு ஒரு ஐடியா இருக்குது ப்ரோ. கூடு கட்டோம்னா கூடு கட்டக்கூடிய வீடியோலாம் போடுவேன் ப்ரோ. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ.